புனித பிலோமினாள் உயர்நிலைப் பள்ளி ஆண்டறிக்கை 2025-2026. தம்மை அடைக்கலமாய் கொண்டவருக்கு அவர் கேடயமாய் இருக்கின்றார். நீதிமொழிகள் 30:5. கல்வி என்பது மதிப்பெண்களின் அளவுகோல் அல்ல, உணர்வின் விதை. கல்வி பணி என்பது கல்வியாளர்களை உருவாக்குவது அல்ல, நல் சமூகத்தை கட்டி எழுப்புவது. இத்தகைய மேன்மையான சேவையால் பல ஆயிரம் மாணாக்கர்களை உருவாக்கி நல் சமூகத்தினை வளர்த்தெடுக்கும் சவேரியார் பாளையத்தின் பெருமையாய் விளங்கும் புனித பிலோமினாள் உயர்நிலைப் பள்ளியின் 61வது ஆண்டு விழாவினை சிறப்பிக்க சித்தம் கொண்ட கடவுளுக்கு முதல் நன்றி. அழைப்புக்கு இசைந்து இனிது வருகை புரிந்திருக்கும் அருட்திருக்கள், ஆன்றோர்கள், அன்புக்குரியோர் அனைவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்கிறேன். கல்வியின் ஒளியில் திறமைகளை மலர செய்து மதிப்புகளால் வாழ்க்கையை வளப்படுத்திய எம் பள்ளியின் சாதனைகளின் பதிவே இவ்வாண்டறிக்கை. அண்டம் அளக்கும் அன்பரின் அருளால் கோடை விடுமுறைக்கு பின் ஜூலை மாதம் 2/6/2025 அன்று புதிய சிந்தனை, உயர்ந்த இலக்கோடு புதிய கல்வியாண்டு தொடங்கப்பட்டது. கல்லாமை இல்லாமை என்ற நிலை வேண்டும் என்பதற்கிணங்க மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் குறிப்பேடுகள் தலைமை ஆசிரியை முன்னிலையில் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளி திறப்பு நாளன்றே வழங்கப்பட்டது. அரசு பொதுத் தேர்வு. முயற்சியின் முதுகில் தளராமல் பயணம் செய்தால் சாதனைகள் உன்னிடம் தஞ்சம் புகும் என்ற வரிகளுக்கேற்ப கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 110 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். இதில் தமிழ் வழியில் பயின்ற 63 மாணவ மாணவியரும் தேர்ச்சி அடைந்து 100% தேர்ச்சி விழுக்காடு பெற்றனர். தமிழ் வழியில் பயின்ற மாணவி ஜி கிருபலதா 500க்கு 482 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், என் கிருத்திகா 500க்கு 481 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், எம் தேவதர்ஷினி 500க்கு 471 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். ஆங்கில வழியில் பயின்ற 48 மாணவ மாணவியருள் 47 பேர் தேர்ச்சி பெற்று 99% தேர்ச்சி விழுக்காடு பெற்றனர். சமூக அறிவியல் பாடத்தில் மாணவன் எஸ் பிரத்யூஸ் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று எம் பள்ளிக்கு சிறப்பு சேர்த்தார். மேலும் 35 மாணவ மாணவிகள் 400க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு மகுடம் சூடினர் என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அர்ப்பணிப்புடன் உழைத்த ஆசிரியர்கள், விடாமுயற்சியுடன் படித்த மாணாக்க செல்வங்களை மனதார பாராட்டி வாழ்த்துகின்றேன். 2024-2025 கல்வியாண்டில் எம் பள்ளியின் வெற்றிக்காய் புனித காணிக்கை அன்னை சகோதரிகள் சபை தலைவி பேரருள் அன்னை ஃபபில் இனட் அவர்கள் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வின் வெற்றியினை பாராட்டி 10/1/2026 அன்று தலைமை ஆசிரியை அவர்களுக்கு வெற்றி பதக்கம் வழங்கி பாராட்டினார்கள். பள்ளி கல்வி இயக்குனர் திரு சா கண்ணப்பன் அவர்களால் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் முன்னிலையில் 10ஆம் வகுப்பில் பாட வாரியாக 100% தேர்ச்சி தந்த ஆசிரியர்களுக்கான வெற்றி கேடயம் கோவை ரத்தனம் கல்லூரி கலையரங்கில் வழங்கப்பட்டது. எம் பள்ளியில் 10 ஆசிரியர்கள் கேடயம் பெற்று வந்தனர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். திறனாய்வு தேர்வு. புத்தகத்தின் பக்கங்களில் பதிந்த எம் முயற்சியும் பயிற்சியுமே இன்று வெற்றி பதக்கங்களாக மின்னுகின்றது. மத்திய அரசால் நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகைக்கான போட்டித் தேர்வில் NMMS எம் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவிகள் அனாமிகா எஸ் மற்றும் தீக்ஷிகா NA இருவரும் தேர்ச்சி பெற்று மாதந்தோறும்
4 வருடங்களுக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை பெறும் உயர்ந்த வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். NMMS தேர்வில் வெற்றி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இதில் எம் பள்ளி தலைமை ஆசிரியை செல்வி அவர்களும் இப்பாராட்டு சான்றிதழை பெற்றார். இக்கல்வி ஆண்டின் NMMS தேர்வுக்காக 20 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இம்மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் 15/12/2025 அன்று தலைமை ஆசிரியர் அவர்கள் கூட்டம் நடத்தி இத்தேர்வின் முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு தம் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த விழிப்புணர்வு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். திரு கிருஷ்ணன் அவர்களால் NMMS தேர்வெழுதும் மாணவர்களுக்கு மிக சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டது. திரு கிருஷ்ணன் மற்றும் அவரது தொண்டு நிறுவன உறுப்பினர்களையும் நன்றி நிறை உள்ளத்தோடு பாராட்டி மகிழ்கிறோம். மன்றங்களின் துவக்க விழா. இளம் தலைமுறை இறை நம்பிக்கையில் வேரூன்றி வளர்ந்திட, தடம் மாறாமல் தன்னம்பிக்கை நடைபயின்றிட என்ற உயரிய நோக்கில் மறைக்கல்வி மற்றும் நன்னெறி வகுப்புகள் எம் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எம் பள்ளி மாணவ மாணவியரும் மறைக்கல்வி மற்றும் நன்னெறி வகுப்புகளில் மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாழ்க்கைப்படுத்தி வருகின்றனர். கோவை மறை மாவட்ட மறைக்கல்வி பணிக்குழு தலைவர் அருட்பணி ஆண்டனி சேசுராஜ் அவர்களின் தலைமையில் 5/11/2025 அன்று நன்னெறி மற்றும் மறைக்கல்வி ஆண்டாய்வு நடைபெற்றது. அன்றைய தினம் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வழியாக மாணவ மாணவியர் தாங்கள் கற்றுக்கொண்ட நற்சிந்தனைகளை வெளிப்படுத்தினர். ஆண்டாய்வு குழுவினர் மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை கூறி ஊக்கப்படுத்தினர். அன்று தலைமை ஆசிரியை முன்னிலையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் அருட்தந்தை மற்றும் அவரது குழுவினர் ஆசிரியர்களின் முழு அர்ப்பணிப்பை வெகுவே பாராட்டினார். இலக்கிய சிந்தனையை இன்சுவையோடு வழங்கி ஆக்க சிந்தனைகளை அள்ளித்தந்து கலைகள் வளர்த்திடும் கலைக்கூடமாய் மன்றங்கள் பல நடத்தப்பட்டன. காமராஜர் பிறந்த நாளான 15/7/2025 அன்று எம் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் இலக்கிய மன்றங்களின் துவக்க விழாவானது தலைமை ஆசிரியை முன்னிலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவை நிர்மலா மகளிர் கல்லூரி வேதியியல் பிரிவு உதவி பேராசிரியை திருமதி டாக்டர் திவ்யா அவர்கள் தலைமை தாங்கினார்கள். பள்ளி மாணவ தலைவர் தேர்ந்தெடுப்பு. இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள் என்பதை நன்குணர்ந்து மாணவ தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு தலைமை ஆசிரியை முன்னிலையில் 25/6/2025 அன்று சிறப்பாக நடைபெற்றது. மாணவ மாணவியருக்கு வாக்குரிமை, வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தினை உணர்த்திடும் வகையில் தலைமைத்துவத்தினை வளர்த்திடும் நோக்கத்துடன் தேர்தல் நடத்தப்பட்டது. மாணவ மாணவியர்களின் விரல்களில் ஓட்டுக்கான மையிடப்பட்டு நேர்மையுடன் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வு பெற்றோர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று தந்தது. 26/6/2025 அன்று வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு ஏ பிரிவு ரித்திஷ் பள்ளி மாணவ தலைவராகவும், 9ஆம் வகுப்பு சி பிரிவு தீக்ஷிகா பள்ளி துணை தலைவியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தலைமை பண்பினை இளம் வயதிலேயே வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி தலைவர், துணைத் தலைவி, பிற மன்றங்களுக்கான தலைவர்கள் அனைவருக்குமான பதவி ஏற்பு விழா 15/7/2025 அன்று லயன்ஸ் கிளப் அவை செயலாளர் டாக்டர் ஏ ஆனந்த் மற்றும் பிரிண்ட் பார்ட் குழும மேலாளர் திரு சுரேந்தர் பிள்ளை ஆகியோர் தலைமையில் தலைமை ஆசிரியை முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. தலைவர்கள், துணைத் தலைவர்கள் அனைவரும் உறுதிமொழி அளித்து பதவியேற்று கொண்டனர். கல்வியும் ஒழுக்கமுமே மாணவ சமுதாயத்தினை உயர்த்திடும் என்ற உயரிய நோக்கில் காலம் தவறாமை, வகுப்பறையில் அமைதி, தூய்மை
ஆகியவற்றில் சிறந்த வகுப்புகள் ஒவ்வொரு மாதமும் தேர்வு செய்யப்பட்டு தலைமை ஆசிரியர் அவர்களால் வழிபாட்டு கூட்டத்தில் சுழற்கோப்பை வழங்கப்படுகிறது. இது மாணவ மாணவியர் வகுப்பறை கற்றல் மற்றும் ஒழுக்கத்தில் வளர ஊக்கப்படுத்துவதாக அமைந்துள்ளது. கருத்தரங்குகள். தன்னம்பிக்கை, விவேகம், நிதானம், விடாமுயற்சி என்ற உயரிய நோக்கில் பயணிக்க 23/12/2025 அன்று திரு பார்த்திபன் G18 அறக்கட்டளை நிறுவனர் அவர்களால் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான கருத்தரங்கு எம் பள்ளியில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கின் மூலம் கவனத்துடனும் உற்சாகத்துடனும் கல்வி கற்பதற்கான வழிமுறைகள் மற்றும் கற்றல் எளிமையே என்பதையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளுமாறு எடுத்துரைக்கப்பட்டது. மாணவர்களும் ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். கற்பித்தலை தொய்வின்றி ஆற்றிட ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்கு 6/12/2025 அன்று புனித காணிக்கை அன்னை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தேசிய விழாக்கள். இன்னுயிர் ஈந்து மண்ணுயிர் காத்து சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த சுதந்திர தின விழா 15/8/2025 அன்று எம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியை திருமதி மேரி ரோஸ்லின் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார். செவிக்கு உணவாக சுதந்திர தின விழா உரை அமைந்தது. நாட்டு பண்பாட விழா இனிதே முடிவு பெற்றது. இன்ப விழாக்கள். கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவியர் எடுக்கும் நன்றி விழாவாக எம் பள்ளியின் ஆசிரியர் தின விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் மாணாக்கர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் ஆசிரியர்கள் கேரளா நெல்லியம்பதிக்கு ஒரு நாள் இன்ப சுற்றுலா சென்று வந்தனர். முற்றத்தில் வந்தாடும் முகலினங்கள் போன்ற எம் மழலை மொட்டுக்கள் மகிழ்ந்தாடும் முகமாக எம் பள்ளியில் குழந்தைகள் தின விழா 14/11/2025 அன்று ஆசிரியர்களால் கலை நிகழ்ச்சிகள், பரிசுகள், இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் பள்ளியில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் போன்ற அனைத்து விழாக்களும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டன. விழாவின் முக்கியத்துவம் பற்றி மாணவ மாணவியருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற புறநானூற்று வரிகளுக்கு ஏற்ப பெற்றோர் மாணாக்கர் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட பெற்றோர் ஆசிரியர் கூட்டமானது 9/10/2025 அன்று நடைபெற்றது. மாணாக்கர்களின் முன்னேற்றத்தில் பெற்றோர்களின் பங்கு, கடமைகள் பற்றி தலைமை ஆசிரியரால் எடுத்துரைக்கப்பட்டு காலாண்டு தேர்வு தேர்ச்சி விகிதம் பற்றி கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. மேலும் அன்றைய நாளில் கற்றலை பாதிக்கும் சமூக ஊடகம், போதை பழக்கம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் தலைவராக திருமதி எஸ். வனிதாமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பிற இயக்கங்கள். உனது தனித்தன்மை உலகுக்கு உன்னை அடையாளம் காட்டும், உனது சேவை பிறருக்கு வழிகாட்டும் என்பதற்கிணங்க எம் பள்ளியில் நுகர்வோர் மன்றம், குழந்தைகள் பாராளுமன்றம், ரெட் ரிப்பன் கிளப், தொல்லியல் மன்றம், ஊடக மன்றம் என பல்வேறு இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. சாலை பாதுகாப்பு படை RSP, சாலை பாதுகாப்பு படை RSP அமைப்பிலிருந்து திருவாளர் சி. பாபுராஜ், போக்குவரத்து காவலர் மற்றும் சிறப்பு படை ஆய்வாளர் திரு அலோசியஸ் ஆகியோர் பள்ளிக்கு வருகை புரிந்து மாணவ செல்வங்களிடையே சாலை பாதுகாப்பு பற்றி உரையாற்றினார்கள். RSP மாணாக்கர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் சீருடை வழங்கி உற்சாகப்படுத்தினார். மேலும் சாரண சாரணியர் இயக்கம், செஞ்சிலுவை சங்கம், YCS, YSM, பசுமைப்படை போன்ற பிற இயக்கங்களும் சிறப்பாக எம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. கலை மற்றும் பண்பாட்டு குழு. கலையும் கலாச்சாரமுமே நம் பண்பாட்டின் அடையாளம் என்ற வரிகளுக்கேற்ப அனைத்து கலைகளிலும் மாணாக்கர் சிறந்திட
தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. பள்ளி அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகள் தலைமை ஆசிரியர் அவர்களால் வழங்கப்பட்டன. சுற்றுச்சூழல் மன்றம். இயற்கையை பேணி காத்து இன்பமாய் வாழ்வோம் என்பதை மனதில் தாங்கி எம் பள்ளி மாணாக்கர் செயல்பட சுற்றுச்சூழல் மன்றம் பெரும் பங்காற்றி வருகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம், சர்வதேச ஓசோன் தினம், வன உயிரினங்கள் வாரம் ஆகியவை இம்மன்றத்தினரால் பேரணி நடத்தியும் உறுதிமொழி ஏற்றும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் உள்ள தாவரங்களின் பெயர்கள் மற்றும் பயன்களை மாணவ மாணவியர் அறிந்து கொள்ளும் வகையில் QR கோடு மாணவர்களால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம் பாரத பிரதமரின் அறிவுரைப்படி பள்ளி வளாகம் மற்றும் சாலை ஓரங்களில், வீடுகளில் மரக்கன்றுகள் நடுவதற்கு உற்சாகமூட்டி மிஷன் லைஃப் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. பள்ளி பாசறை. மாணாக்கர்களின் கற்றலுக்கான தடை கற்களை படிக்கற்களாக மாற்றும் பள்ளிக்கூடம் என்பதற்கிணங்க மாணவ சமுதாயத்தின் நலமே பள்ளியின் பலம் வளம் என்றுணர்ந்து மாணாக்கர் பயன்பாட்டிற்கு சுகாதாரமான குடிநீர், காற்றோட்டமான வகுப்பறை, சுகாதாரமான கழிப்பிட வசதி, ஊட்டச்சத்து மிகுந்த சத்துணவு போன்றவை தலைமை ஆசிரியரின் கண்காணிப்பில் சரியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி வகுப்பறைகளில் டெஸ்க் மற்றும் பெஞ்ச் பழுது பார்க்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டது. பள்ளி அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டது. ஃபேவர் பிளாக் கொண்டு மாணாக்கர்களின் கழிப்பிடங்களுக்கு முன் உள்ள நடைபாதை மற்றும் கை கழுவும் இடத்தில் உள்ள நடைபாதை சீரமைக்கப்பட்டு பல வண்ண டைல்ஸ் ஒட்டப்பட்டது. பள்ளி வளாகம் அழகுற மிளிர சுற்றுச்சுவர் வெள்ளையடிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டது. பள்ளி பெயர் பலகை அமைக்கப்பட்டது. படிப்படியாய் வளர்ச்சி அடையும் எம் பள்ளி இன்னும் பல ஆயிரம் மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை தாராளமாய் தந்திட, சமூகத்தின் முகத்தினை புதுப்பித்திட முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. கண்ணொளி திட்டம். கண்ணொளி திட்டத்தின் கீழ் 12/9/2025 அன்று சங்கரா கண் மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் குழு வருகை புரிந்து மாணவ மாணவிகளுக்கு கண் பரிசோதனை செய்தனர். குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடியை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. முன்னாள் மாணவர் சங்கம். எந்நிலைக்கு உயர்ந்தாலும் பள்ளிக்கூட நினைவுகள் நீங்காமல் நெஞ்சினில் நிழலாடும் என்பதற்கு ஏற்ப 27/12/2025 அன்று 2007ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு முடித்து சென்ற மாணவ மாணவியர் சந்திப்பு மிகவும் நெகிழ்ச்சியாக அமைந்தது. ஆடுகளத்தில் எமது தடங்கள். உன்னை உருவாக்கும் மாபெரும் சக்தி உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான். இலக்கை அடையும் வரை ஓயாதே, விடாமுயற்சியுடன் ஓடு என்ற வைர வரிகளுக்கு ஏற்ப எம் பள்ளி மாணவ மாணவியர் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பதக்கங்களை பெற்றுள்ளனர். குறுமைய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் அண்டர் 14 கேரம் போட்டியில் 6ஆம் வகுப்பு மாணவி வியாஸ்ரீ முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குத்துச்சண்டை போட்டியில் 10ஆம் வகுப்பு மாணவி மகா ஈஸ்வரி முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார். தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் எம் பள்ளி மாணவி மகா ஈஸ்வரி 3ஆம் இடம் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான அண்டர் 14 கேரம் போர்டில் கலந்து கொண்ட எம் பள்ளி மாணவி பங்கேற்பு சான்றிதழை பெற்று எம் பள்ளிக்கு சிறப்பு சேர்த்தார். பணி ஓய்வு. பள்ளி எனும் பாசறை பழுதின்றி இயங்கிட அச்சாணியான அலுவலகத்தின் கோப்புகளை அயராது சரி செய்து அரும்பணி ஆற்றி பணி ஓய்வு பெறும் திருமதி ரேச்சல் மார்கரெட் அவர்களின் 33 ஆண்டு அலுவலக சேவையை பாராட்டி பள்ளியின் சார்பில் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். ஆன்மீகத்தில் முதிர்ச்சி பெற்று இறையிடம் பெற்ற அன்பினை ஆள் பாராது அளவு பாராது இறை பார்வை கொண்டு கருணை மனதுடன் வாழும் அருட்தந்தை
ஜார்ஜ் ரொசாரியோ அவர்கள் தோற்றத்தில் எளிமையும் பழகுவதில் இனிமையும் உதவுவதில் தாராள மனமும் கொண்ட தகைசால் பண்பாளர் திருவாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற உயரிய கொள்கைகளை மனதில் தாங்கி தலைமை பணிதனை தனித்துவத்துடன் ஆற்றி வரும் திருவாளர் சமயன் அவர்கள் மாணவ சமுதாயம் மாண்போடு நடைபயில தன்னார்வ தொண்டு ஆற்றி வரும் திருவாளர் கிருஷ்ணன் அவர்கள் அன்பால் உலகையாளும் அன்பர் இயேசுவின் அடியொற்றி வாழும் தாளாளர் அருள் சகோதரி அல்போன்ஸ் நம்பிக்கை மேரி அவர்கள் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று தன்னம்பிக்கை வீராங்கனையாய் வாழும் வழிகாட்டும் அருள் சகோதரி தெரேசா அவர்கள் எப்பொழுதும் தோள் கொடுக்கும் முன்னாள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், உறவுகள் கூடிய சபைதனில் 2025-2026 கல்வியாண்டின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். இவன் தலைமை ஆசிரியை, கற்பிப்போர் மற்றும் கற்போர் அலுவலக உறவுகள், புனித பிலோமினாள் உயர்நிலைப்பள்ளி, சவேரியார் பாளையம், கோவை.